ஒரு சின்ன வடிவான வீடு ஒன்று அமைச்சு தந்திருக்கிறோம். சந்தோஷம் தானே? அந்த மழை வெள்ளத்துக்கு இருந்து நீங்கள் பட்ட காலங்கள் எல்லாம் கடந்து போயிட்டுது. சரியா? இனி சந்தோஷமா நல்ல வடிவா படத்தொழும்புங்கோ கொள்ளுங்கோ. சரியா? ஓகே. வேறு என்ன சொல்ல போறீங்க? ஒரு கஞ்சி கஞ்சி வச்சு குடிக்கலாம். கண்ணு தெரியும். கண்ணு மாண்டி தரவானா? அதுக்கு டாக்டர்கிட்ட தான் நீங்க போகணும். சரியா? அதுக்கு உங்களோட மான் இருக்கிறது தானே, அவர் பார்த்துக்கொள்ளுவார். சரியா? இதம்மா நாங்கள் இந்த வலுவிழந்தோரை தாங்கும் அமைப்பில் இந்த வருடம் சேர்க்கப்பட்ட பணத்திலிருந்து இங்கே வந்து போன வருஷம் வந்துட்டு போய்க்க உங்களுக்கு வீடு கட்டி தரேன்னு சொன்னான். அதே மாதிரி சின்ன நான் ஒரு கொஞ்சம் வீடு கட்டி தந்திருக்கேன், சின்ன வீடு. சரியா? பெருசாளாவிலே இல்லை, உங்களுக்கு வாழக்கூடியதாக இருக்கும். சரியா? இந்த பணம் தந்த மக்களுக்கு இது நான் காசு இல்லை, நான் இங்கே வந்து போகிற காசு மாத்திரம் எந்த காசு. மற்றது இந்த வீட்டுக்குரிய பணம், ப்ரோக்ராம் நடத்தி அதில் கிடைச்ச காசு, மற்றது மாதம் மாதம் நீங்கள் பங்களிக்கப்பட்ட அவர்கள காசு, மற்றது சிற்றுண்டி சாலையில் கிடைச்ச அந்த எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லுவேன். அதை மாதிரி நீங்கள் அந்த காசு அந்த ஆக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அங்கே பார்த்து கொண்டு சொல்லுங்க. நீங்கள் சும்மா சொல்லுங்கள், அங்கே பார்க்க இல்லாத சொல்லுங்கள். என்னால் பார்க்க முடியாது சாமி, கண்ணு இல்லை. அதனால் நீங்கள் காட்டோடு நீங்கள் அத்தனை எனக்கு உதவி செய்து இருக்கிறீங்க. எனக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்தீங்க, எனக்கு போகுது சாமி. கண்ணன் தெரியல ஒன்றும் தெரியல, நான் என்ன செய்யறது? எங்கிட்ட போயலாது வரையாமல் இருக்கிறேன் சாமி. எங்களுக்கு தான் முடியாது. மழையிலையும் தண்ணியிலையும் நனைஞ்சு கடந்தோம். ஆண்டவரே கொண்டாந்து விட்டு எங்களுக்கு இந்த வீடு எனக்கு இந்த வீட்டை இந்த அம்மா அப்படி கஷ்டத்தில் வாழ்கிறான்னு சொல்லி போன வருஷம் வந்து எனக்கு இந்த உதவி திட்டத்தை எடுத்த அந்த ஈசன் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். செஞ்சதாவியல் இன்றைக்கு நேற்றில் கிட்டத்தட்ட 7-8 வருட காலமாக அவங்களோட தொடர்பில் இருக்கிறார். இங்கே வாழுகின்ற கஷ்டப்படுற உள்ளங்கள், படிப்பு சம்பந்தமான சரி, நீ இல்லைன்ற வறுமை கோட்டுக்குள்ளே வாழ்கிற சரி, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு சரி, அந்த உதவி திட்டங்களை எல்லாம் எடுத்து தரேன்னு சொன்னால் நான் சொன்னதுக்காக போய் நின்று அவைய எடுத்துக்கொண்டு வந்து எங்களுக்கு தந்துருக்கீங்க. அது மட்டுமில்லை, ஒரு உதவி திட்டம்னு சொன்னால் நான் சொல்கிறது முதல்ல நீங்கள் போய் எனக்கு வீடியோ அனுப்பணும், அவைன்ற வாயால் என்ன பிரச்சனை ஏது என்றதை சொல்லி, அதுக்கு பிறகுதான் நான் இந்த உதவி திட்டங்கள் செய்கிறேன். சும்மாவே சொன்னதுக்காக நான் ஒரு ஆழமுமே செய்தது கிடையாது. இப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதுக்கும் அவைகள் முதலே போய் அந்த வெள்ளத்துக்குள்ளே போய் வந்து அந்த இடங்களுக்குள்ள சாமான்கள் கொண்டு திரியலாது. அப்படி இருந்தும் அவையில் அந்த வெள்ளத்துக்களுக்குள்ள நடந்து போய் ஒவ்வொரு விட்டே பார்த்து வந்ததுக்கு பிறகுதான் அந்த சாமான்கள் கொண்டே கொடுத்தவை. சரி, அவைகளுக்கும் இந்த தருணத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லுகின்றேன்.